அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோ. இது தீபக் ரவிச்சந்திரன், ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்லேருந்து. இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸோட தாங்க வந்திருக்கேன். ஸோ நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட A to Z அனலைஸ் பார்க்க போகிறோம். ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், அப்புறம் வந்து நியூஸு. ஸோ இவங்க எப்படிலாம் ரியாக்ட் ஆகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. ஸோ கண்டிப்பாக தெரியும், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இவங்க எப்போத்துலேருந்து இருக்காங்கன்னா 1964 இருக்காங்க. ஆக மொத்தம் இவங்க ஒரு 60 வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க. நியூ டெல்லியில் தான் இவங்களோட ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. மெயினாக இவங்க என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், பைப்பு, கம்ப்ரஸரு, விண்டு. ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. காம்போனண்ட்டாகவும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து டிஃபெண்ட் ஓரியண்டாகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் செக்டாருக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க, பப்ளிக் செக்டார்ஸ்க்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் கண்ட்ரிக்கு இவங்க வந்து இவங்களோட அந்த பார்ட்ஸ் வந்து இதெல்லாமே வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ் என்ன இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதானி பவர் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்து 11,000 கோடிக்கு ஆர்டர் வந்திருக்குங்க. அந்த நியூஸ் தான் வந்து இருக்கு. நீங்கள் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். டீட்டெயிலாக படிக்கணும்னா அங்கே போய் படிங்க. மொத்தமாக அது வந்ததால இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 3% வரைக்கும் மேலே போயிருக்கு. இப்போ இதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னா இந்த கம்பெனியோட வரவு செலவு, சரிங்களா? ஸோ எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்கு அப்படின்றது மாதிரி. பேசிக்காக வந்து ஒரு கம்பெனி ப்ளஸில் இருந்ததுன்னா அது வந்து குட்டு. சப்போஸ் மைனஸில் இருந்ததுன்னா சம்திங் ரீசனால மைனஸில் இருப்பாங்க. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 297. அப்புறம் மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1 lakh மேலே வச்சுருக்காங்க. ரொம்பவே நல்லது. ஸோ ஜூன் 2023 டு ஜூன் 2024 டேட்டா நீங்கள் கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதால் 10%. இபிஐடி ஓகே, மைனஸில் இருந்தவங்க மைனஸ் அகெயின் 5% மேலே இருக்காங்க. ஸோ ஓவரால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா போன தடவை இந்த தடவை கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. 3% டவுனில் இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ ஆர்டர் வந்துருக்கிறதால மேபி அடுத்த குவார்ட்டர் நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா -2+ இவங்க ட்ராவல் ஆகும்போது இந்த ஸ்டாக் நல்லாவே ரியாக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இபிஎஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்காங்க. ஸோ அகெயின் இட் குட் பி மைனஸ். ஸோ 3% டவுன். ஸோ 4 டேட்டாவில் 2 டேட்டா மைனஸில் இருக்கிறதால இந்த ஸ்டாக் வந்து இப்போ ரேலி எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தெரியல. மேபி இந்த நியூஸால் மேபி ரேலி எடுக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனலைஸ் போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவோம். சப்போஸ் இந்த ஸ்டாக் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்போம். இது வந்து கவர்மெண்ட் செக்டார் ஸ்டாக்குன்றதால சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 214. ஓகேங்களா? விச் மீன்ஸ் சப்போஸ் நீங்கள் வந்து 1 lakh இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 lakh இது வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நல்லாவே ரிட்டர்ன்ஸ். இன்னொன்று இது வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனின்றதால எல்லாருமே தைரியமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து டிஃபென்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதால இந்த மாதிரி ஷேர்ஸ் வேல்யூஸ்லாம் வந்து போன இயர்லேருந்து இந்த இயர் நல்லாவே பூம் ஆகிருக்கு. ஸோ அந்த டேட்டா தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னொன்று இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் தான் நடக்கும். எக்ஸ்பெஷலி அதுக்கு வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை கண்டிப்பாக கற்றுட்டு தான் ஆகணும். சரிங்களா? ஸோ கற்றுட்டா மட்டும்தான் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கில் போகணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே சேர்ந்து 6,000 ஸ்டாக் இருக்குது. அதுக்குள்ளேருந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஒரு கம்பெனிக்குள்ளே வரணும் அப்படின்றது எல்லா டேட்டாஸும் உங்களுக்கு புரியணும். புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா பிக் பண்ண முடியும். ஓகே? ஸோ இப்போது கரண்ட்டாக என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆஸ் பர் ரிசல்ட் உங்களுக்கு வந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்தது. ஸோ 30ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு டவுன் சைட் தான் இப்போ வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு கன்சல்டேட்குள்ளே போயிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா நியூஸ் வந்த காரணத்தால் 3% ஏறி இறங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்னோட கெஸ் என்ன ஆகலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ்க்காக இது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டனை இந்த ஸ்டாக் உடச்சி ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக உள்ளது. சரிங்களா? ஸோ சப்போஸ் இதை உடச்சதுன்னா இட் வில் கோ ஹையர் சைடு. ஓகேங்களா? ஸோ மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது.
சப்போஸ் அது உடைக்க முடியல அப்படின்னா மறுபடியும் கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டிபெண்ட் அப்பான் த மார்க்கெட் சுச்சுவேஷன் தான். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இதுதான் நடக்கும்ன்றது யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் வந்து ஸ்டாக் கொடுக்கறதால நீங்கள் இதை வாங்கி வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. நீங்கள் ஒரு அனலைஸ் போடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. ஸோ பெட்டர் இட் குட் பி நல்லா இருக்குது அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் திஸ் ஸ்டாக். ஓகே, ஸோ ஒரே ஒரு திங், இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி ரொம்ப நாளாகவே இருக்காங்க. ஸோ அதில் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டாக் மேலே கொஞ்சம் நம்பிக்கை மக்கள் மேலே இருக்கும். ஏன்னா போன வருஷம் ரிட்டர்ன்ஸ் வந்து 200 மேலே கொடுத்துருக்கு. ஸோ இது நல்ல ரிட்டர்ன்ஸ் தான். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இந்த மாதிரி ஷேர் ரிலேட்டட் நம்ம நியூஸ் உங்களுக்கு உடனே தெரியணும் அப்படின்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.